ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அபய்க்கு சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ, இப்போலாம் எனக்கு லஞ்ச் காலையில நான் பேக் பண்ணி குடுத்துடுறேன். இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணது zucchini கறி. உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். யூசுவலா நான் பாஸ்தாக்கு தான் zucchini ஆட் பண்ணுவேன். எனக்கு தெரியாது இத வச்சு கறி செய்யலான்னு. என்னோட ஃப்ரெண்ட் இந்த மாரி செய்வாங்க. ஸோ, அவங்க ரெசிபிய தான் உங்களோட ஷேர் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு நார்மலா நம்ம கறிக்கு தேவைப்படுற ஆனியன், வெங்காயத்த கட் பண்ணி வச்சுட்டு, கடாய் வச்சு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமா கடுகு, சீரகம் போட்டு, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சமா வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, தக்காளி போட்டு நல்லா நம்ம மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க zucchini ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். zucchini ஒரு வாட்டர் வெஜிடபிள்னால அதுலேருந்து தண்ணி நல்லா விடும். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல. ஒரு வாட்டி அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் அதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள், காரம் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். என்னோடய ஃப்ரெண்ட் இதில் சுக்கு ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. சுக்கோட சேர்த்து நான் கொஞ்சமாக லாஸ்ட்டில் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடுவேன். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ட்ரை கோகோனட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கணும்னா கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம ரைஸ் சப்பாத்தி ரெண்டுத்தோடய